டே அரவிந்த், இந்த தாத்தனை கொண்டு போய் பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு வாடா. காலம் கட்டம் தீரதான். இங்கே இறங்கிக்கோ. ஏன் சாமி வந்துட்டு இங்கே நிப்பாட்டுற? எங்கள் அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உங்களை இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டு இருக்கேன். அப்படியே பெரியம்மா வீடு வரைக்கெல்லாம் என்னால் கொண்டு வந்து விட முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீ இங்கே இறங்கிக்க. சரிப்பா. சரி. அம்மா, எப்போ பாரு இங்கே இறக்கி விட சொல்கிறிய? இங்கேருந்து எப்படி போவ நீ? அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட அப்படியே போயிடுவேன். சரி, எப்படியா போ. நாங்கள் பெற்ற குழந்தைகளையும் எங்கள் பேர குழந்தைகளையும் வரமாக பார்த்தோம். ஆனால் அவங்க எங்களை பாரமாக பார்க்குறாங்க. சொல்லுங்க கண்ணே, வெயில் என்னால் நடக்க முடியல. அதுவரை கொஞ்சம் விட முடியுமா சாமி? சரி, உட்காருங்க. நான் உங்களை அது வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன். பார்த்து உட்காருங்க. போலப்பா. சாமி, ரொம்ப சந்தோஷம். கண்ணே, எனக்கு 2 பேரன் குழந்தைங்க இருக்காங்க. நடக்க முடியல வெயில் அப்படின்னு ஃபோன் பண்ணேன். யாரும் வந்து என்னை கூட்டிகிட்டு போகல. மகராச நாட்டை வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சாமி. சரி, எப்படியா போ. வயசான காலத்தில் உங்களோட பாசத்துக்காக தான் நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம். என்னோட பேரன் குழந்தைங்க மாதிரி இல்லாமல் உங்களோட தாத்தா பாட்டியே நல்லபடியாக பார்த்துக்கோங்க வயசான காலத்தில். சரிங்க. இவ்வளோ வருஷமா நம்ம ஏன் இதை புரிஞ்சுக்கல? நம்ம தாத்தாவும் இதை தானே எதிர்பார்த்துருப்பாரு. பெரியவங்க இருக்கும்போது சாப்பாடு போடாமல் இல்லாத போது படையில் வச்சு என்ன பிரயோஜனம்? தாத்தா பாட்டி இருக்கும்போதே நல்லபடியாக பார்த்துக்குங்க. ஒரு நாள் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கும் போது அவங்க இல்லாமல் கூட போகலாம்.